ராஜபாளையம் சேத்தூர்ல தன்னோட பெண் சீடர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா சர்ச்சைக்குரிய கைலாசாவில் தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பலாத்கார வழக்கில் தேடப்படக்கூடிய குற்றவாளியான சாமியார் நித்யானந்தா தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. இதை பற்றின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்று இந்து மதத்துக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிச்சுட்டு வருது. இந்த வன்முறை செயல்களால் நம்முடைய ஆன்மீக அடிப்படைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதிக்குது. இந்த நிலையை எதிர்த்து நாம் ஒன்றிணைஞ்சு குரல் எழுப்ப வேணும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் சமத்துவம் மற்றும் ஒற்றுமை அடிப்படையில் வாழணும். நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கவும் மதத்துடைய மீது இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நம்மளால குரல் எழுப்ப வேண்டும். இந்து சன்னியாசிகள் தற்போதைய துன்புறுத்தல்களை எதிர்கொள்கிறாங்க. இது அவங்களுடைய ஆன்மீக அங்கீகாரங்களையும் உரிமைகளையும் பாதிக்குது. அவங்களுடைய போராட்டங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும்னும் அவர்களை ஆதரிக்க வேண்டும். நம்முடைய சேர்ந்து இந்த ஆன்மீக உரிமைகளை பாதுகாப்போம். மக்களுடைய நன்மைக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் சன்னியாசிகள். அவங்கெல்லாம் தற்பொழுது தாக்குதலுக்கு ஆளாகிட்டு வராங்க. சன்னியாசிகள் அப்படின்றது மக்களுடைய நன்மைக்காக தியாகம் செஞ்சு சேவை செய்யக்கூடியவங்க. அவங்க ஆன்மீக வழிகாட்டியாகவும் சமூகத்துடைய அடிப்படையாகவும் இருக்காங்க. ஆனால் தற்போது அவங்க தாக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய உரிமைகளையும் மற்றும் ஆன்மீக செயல்களையும் பாதிக்குது. இந்த ஆன்மீக சன்னியாசிகளுடைய அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை நம்ம மதிக்க வேணும். மேலும் பெண் சன்னியாசிகள் தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்றாங்க. இந்த அச்சுறுத்தல்கள் அவங்களுடைய ஆன்மீக செயல்பாடுகளை மற்றும் உரிமைகளை பாதிக்குது. பெண் சன்னியாசிகள் சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க மற்றும் அவங்களுக்கு எதிரான வன்முறை அல்லது அச்சுறுத்தல்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாம் அனைவருமே இந்த நிலையை எதிர்த்து குரல் எழுப்பணும். அவங்களுடைய பாதுகாப்பையும் உரிமையையும் நாம் ஆதரிக்க வேண்டும்னு நித்யானந்தா பதிவிட்டிருக்கிறாரு. முன்னதாக இந்தியாவில் பலாத்கார வழக்கில் தேடப்பட்டுட்டு வரக்கூடிய குற்றவாளி சர்ச்சையில் சிக்கியிருந்தவர் தான் சாமியார் நித்யானந்தா. துறவு வாழ்க்கையை வாழ்வதா சொல்லி நடிகை ஒருவரோட உல்லாசமா நித்யானந்தா இருந்த வீடியோ டிவி சேனல் ஒன்றில் வெளியாகியது. அதிலிருந்தே அவர் பல சர்ச்சைகளில் சிக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் இந்தியாவை விட்டே தப்பியும் ஓடிட்டாரு. ஆனால் தாம் கைலாசம் அப்படின்ற ஒரு தனி நாட்டையே உருவாக்கிட்டதாகவும் அவர் கூறிட்டு வராரு. அவ்வப்போது அவர் சில கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.